Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீஸ் புலாவ் பட்டாணி பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது குக்கர்ல பண்ண போறோம். குழையாம எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சதும் இப்போ நெய் ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கிறேன். நம்ம நெய்யும் ஆயிலும் சேர்த்து தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் ஒரு 3 கரண்டி நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் நெய்யில் மட்டும் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் ஆயிலும் நல்லா காஞ்சதும் பிரியாணி மசாலா பாக்கெட்டில் இருக்கும் இல்லையா, மராட்டி முக்கால் நசிப்பு கல்பாசி சோம்பு எல்லாமே அதுலேயே இருக்கும். நான் அந்த பேக்கெட் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு அடிஷ்னலாக ஒரு 6 முந்திரி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுருங்க. முந்திரி சேர்த்துக்கும் போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 5 பச்சை மிளகாய், நம்ம மிளகாய்த்தூள் மசாலா தூள் வேறு எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 25 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 75 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயமும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக இப்போ இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 கரண்டி இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதே ப்ராசஸ் தான் நம்ம பாத்திரத்தில் செய்யும் போதும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பட்டாணி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தண்ணியும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணது தான். நீங்கள் நார்மல் ரைஸில் பண்ணுறீங்கன்னா 1க்கு 2 டம்ளர் தேங்காய் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கழுவி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் வந்திருக்கு சாதம். ஓரத்துலேருந்து கிண்டி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.